கேப்டன் தான். அன்னைக்கு கஜா நடந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க சாதா கூஜா சிஎம் உட்காந்து இருக்கு. தம்பி அரசியல வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்த போது விஜயகாந்தனோட மறைவுக்கு பிறகு அவரோட மகன் வந்து எலெக்ஷன் நிற்கும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராடி ரொம்ப வெற்றிக்கு நெருக்கமா கொண்டு போனாங்க. ஆனா டிஎம்கே தான் ஜெயிச்சு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா டிஎம்கே கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கும் போது கூட அவரால் ஜெயிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா பேச்சு. அண்ணன் விஜயகாந்தன் அவர்கள் வந்து பேசும்போது மக்களுக்காக பேசினாரு, மக்களோட பிரச்சனைகளுக்காக பேசினாரு. இங்க அப்படி கிடையாது. காழ்ப்புணர்ச்சி. நம்ம வந்து யாரோடையாவது கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்கள உள்ள அட்டாக் பண்ணணும். அதுதான் வேலை. இது வந்து நம்ம ஜெயிச்சு மக்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சுருவோம், அந்த பேச்சே கிடையாது. என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய்க்கு வந்து வாழ்க்கையை கொடுத்ததே விஜயகாந்த் தான், ஆனா வந்து சமாதிக்கு வரல அப்படின்றாரு. அப்புறம் வந்து நாங்க ஏன் கூட்டணி வைக்கல அப்படின்னா கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் ஏன் டிஎம்கேல கூட்டணி வச்சிருக்கீங்க, ஒரு எம்பி சீட்டை வேற வாங்கி விட்டீங்க, நீங்கள் எப்படி சட்டுன்னு போவீங்க, அவங்க எடுத்து கொடுத்துட மாட்டாங்களா, பறிச்சுட்டு அனுப்பிட மாட்டாங்களா அப்படின்னா யோசிப்பீங்களா நீங்கள். மக்களுக்காக வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு நல்லாவே தெரியுது, இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி வந்து தமிழ்நாட்டை ஆண்டு ஒரு புண்ணியமும் கிடையாது. தமிழ்நாட்டோட ஏழைகளோட வாழ்வாதாரம் முன்னேறவே கிடையாது. வாழ்வாதாரம் ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு சிந்திச்சு மக்கள் டிவிக்கே கொண்டு வந்தாங்க மக்கள். சரி, அதை உங்களுக்கு பொறுக்கல. நானுமே சொல்றேன், நான் மட்டும் கிடையாது, பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே தெரியும். அண்ணன் விஜயகாந்த் அண்ணனோட மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் மீது பார்க்கப்பட்ட பார்வைன்றது தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா நீங்க கூட பிரிக்கலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா அனுதாபம். அண்ணன் விஜயகாந்தன் அவர்கள் வந்து அவர் விட்டுட்டு போன அந்த கட்சியை இவங்க எப்படியாவது கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு விஜயகாந்தனுக்காகவாது இவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பேசுற பேச்செல்லாம் பார்த்தா இந்த ஆள் வரவே கூடாதா அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல வந்து தோன்ற அளவுக்கு எதெல்லாம் பேசக்கூடாது, என்னெல்லாம் பேசக்கூடாது, ஏதோ ஸ்டேஜ் கிடைச்சிச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசி மக்கள் மத்தியில வெறுப்பை சம்பாதிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் மெசேஜ் சொல்லிட்டு போங்க. நீங்க மிஸ்டர் விஜய பிரபாகரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவர் இப்போ சமீபமா அரசியல பேசுறத பத்தி, அந்த மேடை பேச்சுகளை பேசுறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்மளோட சர்வீஸ் செக்ஷன்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.